வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற படம் மே மாதம் 4ஆம் தேதி 2018 வருஷம் இயக்கம் சந்தோஷ் பி ஜெயக்குமார் அவரோட இயக்கத்தில் ப்ரொடியூஸ் ஏஇ ஞானவேல் ராஜா அவரோட ப்ரொடியூசரில் சினிமோட்டோகிராஃபி பாலு அவங்களோட சினிமோட்டோகிராஃபிங்கில் எடிட்டிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரசன்னா ஜிகே அவங்களோட எடிட்டிங்கில் பாலமுரளி பாலு அவரோட இசை மற்றும் பின்னணி இசையில் ஸ்டுடியோ குயின்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வெளியிட்டிருக்காங்க. கௌதம் கார்த்திக், யசிகா ஆனந்த், விஜய் சாரா, சந்திரிகா, ரவி அண்டு மொட்டா ராஜேந்திரன் அவங்களோட நடிப்பில் ஒரு அடல்ட் காமெடி படமாக வெளிவந்த இருட்டு அறையில் முரட்டு குத்து, டார்க் ரூம், ஹெவி பஞ்ச் அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தை தயவு செஞ்சு 18 வயசு பூர்த்தியானவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்கள். 18 வயசுக்கு கீழே இருக்கிற யாருமே இந்த படத்தை பார்க்க வேணாம். ஏன்னா இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வெளியிடும்போதே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பார்த்துக்கிட்டா அடல்ட்டு படம். அதனால் 18 வயசு பூர்த்தியானவங்க மட்டும் இந்த படத்தை வந்து பாருங்கள் அப்படின்னு அவங்க சொல்லி தான் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே தான் அந்த படமும் வந்துருக்கு. படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஒரு பொண்ணு கண்ணி கிளியாமல் இறந்து போயிடுறா. ஐ மீன் அவளோட ஆசை வந்து பார்த்திங்கன்னா நிவேத்தியாகவும் இறந்து போயிடுறா. அந்த பொண்ணு அவளோட ஆசையை எப்படி தீர்த்துக்கிட்டா, அவளோட ஆசை தீர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. நம்ம கௌதம் கார்த்திக்கு, யசிகா ஆனந்த், விஜய் சிந்து, விஜய் சாரா இவங்க எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வெக்கேஷனுக்கான பார்த்திங்கன்னா ஃபாரின் போகிறாங்க. சென்னையிலேருந்து ஃபாரின் போகிறாங்க. அங்கே போய் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அதை விட்டு தங்குறாங்க. அந்த வீட்டெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த காட்சி பிடிச்ச பேய் இருக்குது. ஐ மீன் எதுவுமே அனுபவிக்காமல் இறந்து போன அந்த பொண்ணோட பேய் இருக்குது. அந்த பொண்ணோட பேய் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தன்னோட ஆசைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்காண்டி பண்ணுற அட்டூழியங்கள், அனோகரமான விஷயங்கள் தான் அந்த படத்தோட மீதி கதைங்க. படத்தை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பித்த 10 செகண்ட்லேருந்து படம் முடிகிற கடைசி ஒரு 10 நிமிஷம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட்டு படங்கிறத அவங்க வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக எடுத்துருக்காங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அத்தனை சீனுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஆபாசமாகவும் இருக்கும், சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதே அளவுக்கு ரொம்ப வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முகம் சுழிக்கிற அளவுக்கு இருக்காது. ஆனால் இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி, படத்தோட பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முழுக்க அடக்கமாக எடுத்துருக்காங்க. கெய்க்கு புதுசாக வர மொட்டா ராஜேந்திரனும் 101 அப்படி அவங்களாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக மிரட்டிருக்காங்க. கிளைமேக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டா அந்த பேயை ஓட்டும்போது வந்து வரக்கூடிய சீன்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி எல்லாத்துக்குமே பொண்ணு கிடச்சிருந்து பொண்ணு கிடைக்காம கடைசியில் அந்த பேயோட்ட அந்த பொண்ணவே வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் வந்து பண்ணுற சீன்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தை தனியாக பாருங்கள், குடும்பத்தோட பார்க்காதீங்க, அதான் நல்லது. மேற்கொண்டு ஏதாச்சும் தகவல் இருந்தால் சொல்லுங்கள்.